ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதையில என் மாமியாரை சம்பவம் பண்ண நான் போட்ட ஒரு பலமான ஸ்கெட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போது எனக்கு வயது 35. ஆனால் இந்த சம்பவம் நடந்தபோது எனக்கு 25 வயது. எனது 22 வயதிலேயே காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. காதல் அந்தச் சூழ்நிலைக்குள் என்னை சிக்க வைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். என் மனைவி காவியா வேறு சமூகம். அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் காவியாவை நான் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பவில்லை. என்னை நம்பி வந்தவளை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது என்ற பயம்தான் காரணம். 25 வயதிலேயே நான் 2 குழந்தைகளுக்கு தகப்பனாகிவிட்டேன். குழந்தைகள் பிறந்த பிறகு மாமியார் வீட்டுக்கு வருவதும் நாங்கள் அங்கே போவதும் வழக்கமானது. காவியாவுக்கு குழந்தைகளே உலகம் என்று ஆகிவிட காதலித்த போது இருந்த சுதந்திரம் காணாமல் போனது. எனக்கு வேலை பளுவும் அலைச்சலும் அதிகரித்தது. நிம்மதி போனது. பணத்தட்டுப்பாட்டால் உடலின் தேவைகளைக் கூட வெறுப்புடன் ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு நல்ல அப்பாவாக, நல்ல கணவனாக வாழ முயன்றேன். ஆனால் காவியாவின் பேச்சு மாற ஆரம்பித்தது. உன்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு என்று அடிக்கடி சொல்லி என் மீது வெறுப்பை உண்டாக்கினாள். நான் அவளை சந்தோஷமாக பார்த்து கொள்ளத்தான் உழைத்தேன். ஆனால் குடும்பச் செலவுகளைச் சமாளிக்கவே எனக்கு சரியாக இருந்தது. அவளது நியாயமான ஆசைகளைக் கூட என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. இதனால் அவள் என்னுடன் இரவு உறவில் கூட ஈடுபட மறுத்தாள். நான் வீட்டுக்கு வந்தாலே வெறுப்பான வார்த்தைகளைக் கொட்டினாள். ஒரு கட்டத்தில் சரக்கடித்துவிட்டு காசு கொடுத்தாவது யாரிடமாவது போய்விடலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால் குழந்தைகளின் முகம் என் நினைவுக்கு வந்து என்னைத் தடுத்தது. ஒருநாள் மனைவிக்கும் எனக்கும் வாக்குவாதம் முற்றி அவளை அடித்துவிட்டேன். பிறகு தனிமையில் அழுது புலம்பினேன். அடுத்த நாள் என் மாமியார் போன் செய்தார். தம்பி, டவுனுக்கு போய் பொருட்கள் வாங்கணும், பைக் எடுத்துட்டு வாங்க என்றார். நான் அவர் வீட்டுக்குச் சென்றபோது அவர் குளித்துக் கொண்டிருந்தார். தம்பி, திண்ணையில உட்காருங்க, இதோ குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றார். 10 நிமிடத்தில் குளித்துவிட்டு வெளியே வந்த மாமியாரை பார்த்தபோது அவர் முதுகில் இருந்த அந்த தண்ணீர் துளிகளும் ஈரமான கோலமும் என் மனதில் ஆணி எடுத்தது போல பதிந்தது. அதுவரை அவர் மீது இருந்த மரியாதையான உணர்வு மெல்ல மாறத் தொடங்கியது. அவருடன் டவுனுக்குச் சென்று பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்து விட்டேன். அன்று மாலையே என் மனதுக்குள் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என் ஆசைகளை நிறைவேற்ற ஒரு இரகசிய உறவு தேவை. அது வெளியில் தெரியக்கூடாது, பெயரும் கெடக்கூடாது. யாரைத் தேர்ந்தெடுக்கலாம் என்று யோசித்தபோது என் மாமியார்தான் சரியான ஆள் என்று தோன்றியது. அவர் நேர்மையானவர், கணவன் இல்லாதவர், பக்தியுள்ளவர். ஆனால் அவர் நேரடியாகச் சம்மதிக்க மாட்டார். அதனால் அவருக்கு ஒரு ஸ்கெட்ச் போட ஆரம்பித்தேன். என் மாமியார் வயது 35. கணவன் இல்லாமல் பக்தியில் ஈடுபாடு கொண்டு உணர்ச்சிகளை அடக்கி வாழ்பவர். அவரை என் வழிக்குக் கொண்டு வர பிளான் மிகச் சரியாக இருக்க வேண்டும். நான் உடனே அவருக்கு போன் செய்தேன். அம்மா, உங்களை கொஞ்சம் நேரில் பார்க்கணும், முக்கியமான விஷயம் என்றேன். அவர் வாப்பா என்றார். நான் உடனே செல்லாமல் 1 மணி நேரம் கழித்து நிதானமாகச் சென்றேன். அங்கே சென்றதும் அவர் காபி கொடுத்துவிட்டு, என்னப்பா விஷயம் என்று கேட்டார். நான் முகம் முழுக்க கவலையை வரவழைத்துக் கொண்டு, அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பயந்த குணத்துக்கு தாயம் கட்டுவாங்களா என்று கேட்டேன். அவர் பதற்றமாக, யாருக்கு என்னப்பா என்றார். உங்க மகளுக்குத்தான் அம்மா. 2 மாசமா நான் வீட்டுக்கு போனாலே அவகிட்ட பேய் பிடிச்ச மாதிரி மாற்றம் தெரியுது. கெட்ட வார்த்தையில பேசுறா, என்னை வெளிய போன்னு கத்துறா. ஏதாச்சும் தாயம் கட்டினா சரியாகும்னு நினைக்கிறேன் என்று ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டேன். அவர் பயந்து போய், ரோட்டுல எதையும் மிதிச்சுட்டாளா என்று கேட்டார். நான், தெரியலையம்மா, நீங்கதான் யாரையாவது கேட்டுச் சொல்லணும், இது அவளுக்கு தெரியக்கூடாது என்று ஒரு நிபந்தனை போட்டேன்.
அவரும் சரிப்பா, நான் விசாரிச்சுட்டு நாளைக்கு காலையில சொல்றேன் என்றார். மறுநாள் காலையிலேயே அவர் போன் செய்தார். நான் தூங்குவது போல நடித்துவிட்டு என் மனைவியிடம் போனை எடுக்கச் சொன்னேன். அம்மாவிடம் பேசிவிட்டு அவள் என்னிடம் வந்து, அம்மா உன்னை ஏதோ டவுனுக்கு போகணும்னு கூப்பிடுறாங்க என்றாள். இதுதான் எனக்கு கிடைத்த முதல் வெற்றி. நான் உடனே மாமியார் வீட்டுக்குச் சென்றேன். அவர் என்னை ஒரு தனியான இடத்திற்கு போகச் சொன்னார். மறுமுறை அவரைச் சந்தித்தபோது, அம்மா, அந்த இடத்துக்குப் போனேன், ஆனா அந்தச் சாமியார் சொன்னது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்று இழுத்தேன். அவர் ஆர்வமாக என்ன சொன்னார் என்று கேட்டார். நான் சொன்னேன், அம்மா, அவளுக்கு ஆசை அடங்காம இறந்த ஒரு கணவனை இழந்த காத்து பேய் பிடிச்சிருக்காம். அதை விரட்ட ஒரு மை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த மையை நெத்தியில வச்சுக்கிட்டு என்னை விட வயசுல மூத்த கணவனை இழந்த ஒரு பெண்ணோடு நான் அமாவாசை அன்னைக்கு தொடங்கி 48 முறை உறவு கொள்ளணுமாம். அப்போதான் அந்த பேய் விலகுமாம். இப்போ நான் எங்கே போவேன் அம்மா? இப்படி ஒரு பெண்ணை நான் எப்படித் தேடுவேன் என்று பரிதாபமாக முகத்தை வைத்தேன். அவர் அமைதியாக இருந்தார். நான் அவரிடம் பதிலை எதிர்பார்க்காமல், வேற இடம் இருந்தா சொல்லுங்கம்மா என்று கிளம்பிவிட்டேன். அன்று இரவு முழுவதும் என் போனுக்காக காத்திருந்தேன். மறுநாள் காலையில் அவர் கூப்பிட்டார். தம்பி, அந்த மையை எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க என்றார். நான் பயத்தை மறைத்துக் கொண்டு சென்றேன். அங்கே அவர் சொன்னதுதான் என் திட்டத்தின் உச்சகட்டம். தம்பி, வெளியில யாரைத் தேடுவீங்க? நம்ம 2 பேருக்கும் இடையில நடக்கிறது யாருக்கு தெரிய போகுது? என் மக வாழ்க்கை முக்கியம். அந்த மையை என் நெத்தியிலையும் உங்க நெத்தியிலையும் வைங்க என்றார். அவர் சொன்னதை நான் தயங்குவது போல காட்டி ஏற்றுக்கொண்டேன். வீட்டிற்குள் அழைத்துச் சென்று கதவைத் தாளிட்டார். நாங்கள் இருவரும் மையை வைத்துக் கொண்டோம். கதவைத் தாளிட்டுவிட்டு என் அருகில் வந்த மாமியார், அந்த மையை என் நெற்றியில் வைத்துவிடுங்கள் என்றார். நான் நடுக்கத்துடன் அந்த மையை அவருக்கு வைத்தேன். பிறகு அவரே அந்த மையை எடுத்து என் நெற்றியில் வைத்தார். ஒரு நிமிடம் இருவருமே அமைதியாக நின்றோம். அந்த அமைதியை அவரே உடைத்தார். இப்படியே நின்றால் ஒன்றும் நடக்காதுங்க, சாமியார் சொன்னதைச் செய்யுங்கள் என்று அவர் கூச்சத்தை விட்டு துணிச்சலாக கூறினார். இத்தனை நாள் நான் அடக்கி வைத்திருந்த ஏக்கமும் ஆசையும் கட்டுக்கடங்காமல் பொங்கியது. நான் அவர் இடுப்பில் கை வைத்து இறுகக் கட்டிப்பிடித்தேன். அவர் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக நின்றார். நான் மெதுவாக அவரது இதழ்களைச் சுவைக்கத் தொடங்கினேன். இதெல்லாம் பண்ணணுமா தம்பி என்று அவர் லேசான நடுக்கத்துடன் கேட்டார். நான் அவரிடம், உங்கள் மகள் என்னை சுத்தமாக தொடக்கூட விடுவதில்லை அம்மா. உங்களை இப்படி பார்த்ததில் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லுங்கள், நான் விட்டுவிடுகிறேன் என்றேன். அதற்கு அவர், சரிங்க, அதைப் பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்கள் என்றார். அன்று என் ஆசைப்படி இருவரும் மிக நெருக்கமாக இருந்தோம். சாமியார் சொன்னதாக நான் சொன்ன அந்த 3 அமாவாசை காலங்களும் முடிந்தது. ஒருநாள் மாமியார் என்னிடம், இப்போ பொண்ணுக்கு பரவாயில்லையா தம்பி என்று கேட்டார். நான் விடாமல், இல்லைங்க அத்தே, இன்னும் ஒரு 6 மாசம் இப்படியே இருக்கணும்னு அந்தச் சாமியார் சொல்லியிருக்கார் என்று மீண்டும் ஒரு பொய்யைச் சொன்னேன். இது அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் எனக்கு தெரியாமல் நான் சொன்ன அந்தச் சாமியாரைத் தேடி அவர் சென்று விட்டார். அங்கே போன பிறகுதான் தெரிந்தது, நான் சொன்னது அத்தனையும் அப்பட்டமான போய் மற்றும் என் சுயநலத்திற்காக போட்ட பிளான் என்பது. ஆத்திரமடைந்த மாமியார் நேராக என் மனைவியிடம் சென்று நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டார். வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடித்தது. மனைவியும் மாமியாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தினார்கள். உன்னை என் பையன் மாதிரி நினைச்சேன், ஆனா நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டையே. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நீ சொன்னதை எல்லாம் நம்பி என் வாழ்க்கையை உன்கிட்ட இழந்துட்டேனே என்று மாமியார் கதறி அழுதார். காவியாவால் இந்த துரோகத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை.
இப்படிப்பட்ட ஒருவனோடு வாழ்வதை விட நீ என் கூடவே வந்துவிடு என்று மாமியார் என் மனைவியை அழைத்துச் சென்றார். அதன் பிறகு காவியாவுக்கு அவர்கள் சமூகத்திலேயே இரண்டாவது திருமணம் நடந்து இப்போது அவள் நன்றாக வாழ்கிறாள். சின்னம்மாவுக்கு இன்னைக்கு காலையில அடி பட்டுடுச்சாம், கவனிச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு சித்தப்பா வெளியேறினார். சித்தப்பா சென்ற அந்த வினாடி வீடே ஒரு மர்மமான நிசப்தத்தில் ஆழ்ந்தது. அர்ஜுன் சோபாவில் அமர்ந்து தனது சூக்களை கழற்றினான். சமையலறையிலிருந்து ரேகா வெளியே வந்தாள். அவள் மாலை நேரக் குளியலை முடித்திருந்தாள். அவளது ஈரக் கூந்தல் முதுகின் பின்னால் பரவி ஒரு கருமேகத்தைப் போல தெரிந்தது. அவள் ஒரு மெல்லிய மேக்சி அணிந்திருந்தாள். அர்ஜுன் தண்ணீரை வாங்குவதற்காக கையை நீட்டிய போது ரேகா குனிந்து மேஜையின் மீது டம்ளரை வைத்தாள். அந்த நொடி அர்ஜுன் அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன அர்ஜுன் அப்படியே பார்க்கிற? தண்ணீரை குடி என்றால் ரேகா அவரது கண்களை நேராக பார்த்தபடி. அர்ஜுன் தடுமாறி தண்ணீரை வாங்கினான். சின்னம்மா, நான் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு நிமிஷம் கூட வேலை செய்யல. காலையில உங்களை அந்த நிலைமையில பார்த்ததுல இருந்து என் மனசே சரியில்லை என்று தன் மனதிலிருந்ததை வெளிப்படையாக கொட்டினான். ரேகா மெல்ல சிரித்தாள். அட பைத்தியமே, ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி வேலையை கோட்டை விடலாமா என்று கேட்டாலும் அவளது பார்வையில் ஒரு பெருமிதம் தெரிந்தது. அப்போதுதான் அந்தச் சம்பவம் நடந்தது. ரேகா சமையலறைக்குள் சென்ற சில நிமிடங்களில் அங்கே ஒரு பலத்த சத்தம் கேட்டது. யாரோ கனமான பொருள் கீழே விழுந்தது போன்ற சத்தத்தைத் தொடர்ந்து ஆ அம்மா என்ற ரேகாவின் வேதனையான அலறல் சத்தம் வீடெங்கும் எதிரொலித்தது. அர்ஜுன் சமையலறையை நோக்கி ஓடினான். அங்கே ரேகா தரையில் சரிந்து கிடந்தாள். அவள் வலி தாங்க முடியாமல் தன் வலது காலை பிடித்துக் கொண்டு துடித்துக் கொண்டிருந்தாள். அவளது நைட்டி தரையில் சிந்தியிருந்த நீரில் நனைந்து உடலோடு ஒட்டி இருந்தது. ஜூட், சின்னம்மா, என்ன ஆச்சு? எப்படி விழுந்தீங்க என்று பதற்றத்துடன் கேட்டபடி அர்ஜுன் அவளை நோக்கிப் பாய்ந்தான். அர்ஜுன், கால் ரொம்ப வலிக்குது. அந்த ஸ்டூல்ல ஏறி பாத்திரத்தை எடுக்கப் போனேன், வழுக்கிடுச்சு என்று கண்களில் நீர் மல்கக் கூறினாள் ரேகா. அர்ஜுன் தாமதிக்கவில்லை. அவளது இடுப்பிலும் தோளிலும் கை கொடுத்து அவளைத் தூக்க முயன்றான். அவள் வலியால் அவனது சட்டையை இறுகப் பற்றிக் கொண்டாள். அவளைத் தூக்கும்போது அவள் உடலின் வெப்பமும் அந்த ஈரப்பதமும் அர்ஜுனை ஒரு கணம் தடுமாறச் செய்தது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சின்னம்மா, ஒன்னும் ஆகாது என்று சமாதானம் செய்தபடி அவளைத் தூக்கிக் கொண்டு மெல்ல படுக்கையறை நோக்கி நடந்தான். ரேகா தன் முகத்தை அர்ஜுனின் நெஞ்சில் புதைத்துக் கொண்டாள். அர்ஜுனுக்கு அவளது மூச்சுக்காற்று தன் மார்பில் படுவதை உணர முடிந்தது. அவளைக் கொண்டு போய் மெத்தையில் மெதுவாக கிடத்தினான். ரேகா இன்னும் காலை பிடித்துக் கொண்டு முனகிக் கொண்டிருந்தாள். ஐயோ, ரத்தம் வருது. இருங்க சின்னம்மா, நான் போய் முதலுதவி பெட்டியை எடுத்துட்டு வரேன் என்று அர்ஜுன் பதற்றத்துடன் ஓடினான். பஞ்சு, டெட்டால் மற்றும் களிம்பு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவசரமாக ரேகாவின் அறைக்குள் நுழைந்தான். அர்ஜுன் மெதுவாக அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான். சின்னம்மா, கொஞ்சம் காலை நீட்டுங்க. பயப்படாதீங்க, நான் சுத்தம் பண்றேன் என்றான் தாழ்வான குரலில். அர்ஜுன் பஞ்சில் டெட்டாலை நனைத்து காயத்தைச் சுற்றிலும் துடைக்க ஆரம்பித்தான். குளிர்ந்த அந்த மருந்து பட்டதும் ரேகா ஆ என மெல்லிய குரலில் முனகி அர்ஜுனின் தோளை இறுகப் பற்றினாள். சாரி சின்னம்மா, வலிக்குதா? இதோ முடிஞ்சிடும் என்றான் அர்ஜுன். அவரது முகம் அவளது காலுக்கு மிக அருகில் இருந்தது. அர்ஜுன் களிம்பை எடுத்து மெதுவாகத் தடவினான். அவரது விரல்கள் மென்மையாக அவளது காலில் படர்ந்தபோது இருவருக்குள்ளும் ஒரு மின்காந்த அலை பாய்ந்தது போன்ற உணர்வு. அர்ஜுன் நிமிர்ந்து அவளைப் பார்த்தான். ரேகா இப்போது நேராக அவரது கண்களைப் பார்த்தாள். தேங்க்ஸ் அர்ஜுன். நீ மட்டும் இல்லன்னா நான் என்ன பண்ணி இருப்பேனோ தெரியாது என்றாள் ரேகா தழுதழுத்த குரலில். அர்ஜுன் எழுந்திருக்க முயன்றபோது ரேகா அவரது கையை பிடித்து தடுத்தாள். அர்ஜுன், கால் வலி இப்போ கொஞ்சம் பரவாயில்லை.
ஆனா விழுந்த அதிர்ச்சியில இடுப்புலையும் முதுகுலையும் ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. தரையில பலமா விழுந்துட்டேன் போல என்றாள் வருத்தத்துடன். அர்ஜுன் ஒரு கணம் திகைத்தான். பெயின் கில்லர் ஏதாவது போடட்டுமா சின்னம்மா என்று கேட்டான். இல்ல அர்ஜுன். நீ கொஞ்சம் அந்த அலமாரியில இருக்கிற மூவ் எடுத்துட்டு வரியா? இடுப்புல கொஞ்சம் தேய்ச்சி விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது என்றாள் ரேகா. அர்ஜுன் மருந்தை எடுத்துக் கொண்டு வந்தான். ரேகா மெதுவாக மெத்தையில் குப்புற படுத்துக் கொண்டாள். அவளது நீண்ட கூந்தல் ஒரு பக்கம் சரிந்து கிடக்க, அவளது முதுகு பகுதி அர்ஜுனின் பார்வைக்கு தெரிந்தது. இங்கேதான் அர்ஜுன், இந்த இடத்தில்தான் ரொம்ப வலி என்று தன் இடுப்பின் ஒரு பகுதியை சுட்டிக்காட்டினாள். அர்ஜுன் மருந்தை கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல அவரது இடுப்பு பகுதியில் தடவ ஆரம்பித்தான். அவரது விரல்கள் முதலில் நடுங்கின. ஒரு உறவுமுறை பெண்ணின் உடலில் இப்படி கை வைப்பது அவனுக்கு சங்கடமாக இருந்தாலும், அவளது வேதனை அவனுக்கு தர்மசங்கடத்தை தாண்டி ஒரு கடமையாக தெரிந்தது. ஆனால் மருந்தை மெல்ல தேய்க்க தேய்க்க அந்த சங்கடம் மெல்ல மறைந்து ஒருவித ஈர்ப்பு உருவாகத் தொடங்கியது. ரேகாவின் தோல் மென்மையாக இருந்தது. அர்ஜுன் மசாஜ் செய்யச் செய்ய ரேகா மெல்லிய குரலில் முனகினாள். அர்ஜுன், அங்கதான் கொஞ்சம் அழுத்தித் தேய்ச்சுவிடு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்றாள் ரேகா. அர்ஜுன் இப்போது இன்னும் கொஞ்சம் உறுதியாக மசாஜ் செய்தான். அவனது உள்ளங்கை அவளது இடுப்பில் வட்டமாகச் சுழலும்போது, இருவருக்குள்ளும் ஒரு மௌனமான உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. இப்போ எப்படி இருக்கு சின்னம்மா என்று அர்ஜுன் கேட்டான். அவனது குரல் அவனுக்கே தெரியாமல் தழுதழுத்தது. ரொம்ப நல்லா இருக்கு அர்ஜுன். உன் கைராசியோ என்னவோ வலி அப்படியே குறையிற மாதிரி இருக்கு என்று கூறிவிட்டு அவள் லேசாக திரும்பி அவனை பார்த்தாள். அவளது முகம் இப்போது அவனது கைக்கு மிக அருகில் இருந்தது. இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று கலக்கும் தூரத்தில் அவர்கள் இருந்தார்கள். அர்ஜுன் தன் கையை எடுக்க முயன்றான். ஆனால் ரேகா அவனது கையை மீண்டும் தன் இடுப்பின் மீது அழுத்தி வைத்துக் கொண்டாள். ரேகா மெல்ல தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவளது கண்கள் பாதி அளவு மூடியிருந்தன. இன்னும் கொஞ்சம் அர்ஜுன். இப்பத்தான் என் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குது. முரளி கிட்ட இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு வேலை, தூக்கம், இதுதான் உலகம். என்னை பற்றி கவலைப்பட அவருக்கு நேரமே இல்லை என்று ஏக்கத்துடன் கூறினாள். அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் அர்ஜுனன் மனதில் இருந்த தயக்கத்தை உடைத்தன. அவரது விரல்கள் இப்போது முதுகின் மேல் பகுதியிலிருந்து மெல்ல கீழே இறங்கின. ரேகா அதைத் தடுக்கவில்லை. நீ ரொம்ப அழகா இருக்க சின்னம்மா. உன்னை பார்த்தாலே யாருக்கும் வலிக்காது என்று அர்ஜுன் அறியாமல் உளறினான். ரேகா லேசாக புன்னகைத்தாள். நிஜமாவா அர்ஜுன்? நான் அழகா இருக்கேனா என்று கேட்டபடி அவள் மெல்ல திரும்பி அர்ஜுனின் கையை பற்றினாள். அந்த தீண்டல் ஒரு மின்சார பாய்ச்சலைப் போல இருவர் உடலிலும் ஊடுருவியதையூர். சித்தப்பா வந்துருவாரு சின்னம்மா. நான் கிளம்பணும் என்று அர்ஜுன் பணபணப்புடன் கூறினான். ரேகா அவனது கையை மெல்ல விடுவித்தாள். சரி அர்ஜுன், நீ கிளம்பு. ஆனா சாயங்காலம் சீக்கிரம் வந்துடு. உன்கிட்ட நிறைய பேசணும் என்றாள் ஒரு மர்மமான பார்வையுடன். அர்ஜுன் அங்கிருந்து வெளியேறினான். ஆனால் அவரது இதயம் மட்டும் அந்த அறையிலேயே தங்கிவிட்டது போல உணர்ந்தான். அவன் அலுவலகம் சென்றாலும் அவனது எண்ணங்கள் முழுவதும் ரேகாவின் மௌனமான சம்மதத்திலுமே நிலைத்திருந்தன. அன்று மாலை அவன் வீட்டுக்கு வந்தபோது சித்தப்பா முரளி தனது சீருடையை அணிந்து கொண்டு வேலைக்கு கிளம்ப தயாராக இருந்தார். வா அர்ஜுன். நைட் ஷிப்ட் கொஞ்சம் லாங். மார்னிங் 8 மணிக்குத்தான் வருவேன். சின்னம்மாவை கவனிச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு முரளி வெளியேறினார். சித்தப்பா சென்ற அந்த வினாடி வீடே ஒரு ரகசிய நிசப்தத்தில் ஆழ்ந்தது. அர்ஜுன் தன் அறைக்குச் சென்றான். அவன் ஜன்னல் திரைகளை இழுத்துவிட்டு அறையின் பிரகாசமான விளக்கை அணைத்துவிட்டு ஒரு மங்கலான சிவப்பு நிற விளக்கை மட்டும் எரியவிட்டான். சுமார் 9 மணி இருக்கும். அர்ஜுனின் அறை கதவு மெல்ல தள்ளப்பட்டது. ரேகா உள்ளே நுழைந்தாள்.
அவள் இப்போது ஒரு மெல்லிய மேக்ஸி அணிந்திருந்தாள். அவளது கையில் ஒரு மருந்து கிண்ணம் இருந்தது. காத்துட்டு இருக்கியா அர்ஜுன் என்று கேட்டபடி அவள் மெல்ல நடந்து வந்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள். அர்ஜுன் அவளை அப்படியே இமைக்காமல் பார்த்தான். உங்களுக்காகத்தான் என் ஒவ்வொரு மூச்சும் காத்துட்டு இருக்கு ரேகா என்றான். அவள் மருந்து கிண்ணத்தை அவனிடம் நீட்டினாள். இன்னைக்கு என் முதுகு வலி மட்டும் இல்ல, என் மனசோட வலியையும் நீதான் போக்கணும் என்று கூறிவிட்டு அவள் மெல்ல திரும்பி படுத்துக்கொண்டாள். ரேகா அர்ஜுனின் கண்களை ஆழமாக பார்த்தாள். அர்ஜுன், இந்த வீட்ல நான் ஒரு அலங்கார பொம்மையாதான் இருக்கேன். 12 வருஷம் ஆகுது கல்யாணமாகி, ஆனா ஒரு நாள் கூட அவர் என்னை பிரியமா பார்த்தது கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் யாரோ ஒருத்தர் என்னை கவனிக்கிறான்ங்கிற உணர்வே எனக்கு வந்தது என்றாள். அவள் சொன்ன அந்த ஏக்கமான வார்த்தைகள் அர்ஜுனன் மனதில் இருந்த கடைசி தயக்கத்தையும் உடைத்தன. முரளி சித்தப்பா வேலைக்கு கிளம்பிச் சென்ற அந்த தருணம், அந்த வீட்டின் எல்லைகள் மறைந்து ஒரு புதிய ரகசிய உலகம் உருவானது. அர்ஜுன் அவளது முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். நிச்சயமா தருவேன் ரேகா. இனிமே நாம இந்த உறவு முறைங்கிற வேலியே தாண்டி நமக்காக வாழலாம் என்றான். அர்ஜுன் முதல் முறையாக அவளை பெயர் சொல்லி அழைத்தது ரேகாவுக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அதிகாலை 6 மணிக்காக அர்ஜுன் வைத்திருந்த அலாரத்தின் அதிர்வு அவனது தூக்கத்தை கலைத்தது. திடுக்கிட்டு கண்விழித்த அர்ஜுன் தன் கையில் உறங்கிக் கொண்டிருக்கும் ரேகாவை பார்த்ததும் ஒரு கணம் பதறிப்போனான். இன்னும் 2 மணி நேரத்தில் சித்தப்பா முரளி வீட்டிற்கு வந்துவிடுவார். ரேகா, ரேகா எழுந்திருங்க. சித்தப்பா வர நேரம் நெருங்கிடுச்சு என்று அவளை மெதுவாக உலுக்கினான். ரேகா பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தாள். ஐயோ, மணி என்ன ஆகுது என்று கேட்டபடி அவசரமாக தன் ஆடையைச் சரிசெய்து கொண்டு பூனை நடை போட்டு தன் அறைக்குச் சென்றாள். அர்ஜுன் அறையில் இருந்த அந்தச் சிவப்பு விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல்களைத் திறந்து வைத்தான். எல்லாம் பழையபடி ஆகிவிட்டது என்று அவர்கள் நினைத்தபோதுதான் அந்த விபரீதம் நடந்தது. முரளியின் அலுவலகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டதால் அவர் காலை 8 மணிக்கு வருவதற்கு பதிலாக 7 மணிக்கு வீட்டிற்கு வந்துவிட்டார். அர்ஜுனும் ரேகாவும் அந்த தகவலை அறிந்திருக்கவில்லை. முரளி வீட்டிற்குள் நுழைந்தபோது அர்ஜுனின் அறை கதவு லேசாக திறந்திருந்தது. அவர் நேராக உள்ளே நுழைந்தபோது அங்கே அவர் கண்ட காட்சி அவரது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அர்ஜுனும் ரேகாவும் மிகவும் நெருக்கமான நிலையில் பதற்றத்துடன் நின்றிருந்தனர். என்ன என்ன நடக்குது இங்கே என்று அவர் அலறிய அலறலில் வீடே அதிர்ந்தது. முரளியின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. அர்ஜுனின் சட்டையை பிடித்து இழுத்து ஒரு அறை விட்டார். அர்ஜுன் நிலைதடுமாறிச் சுவரில் மோதினான். நிறுத்துடா. கால் வலிக்கு படுக்கையறையிலா மருந்து போடுவாங்க? அதுவும் இந்த நேரத்தில என்று கத்திய முரளி ஆத்திரத்தில் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்தார். என் அண்ணன் பையன்னு இவனை வீட்ல சேர்த்தா என் முதுகுல இப்படி ஒரு குத்தையா குத்துவீங்க? நீங்க செஞ்சது ஒரு அருவருப்பான காரியம் என்று அவர் கத்தியபோது அர்ஜுன் தலை குனிந்து நின்றான். ரேகா அழுது கொண்டே குறுக்கே வந்தாள். முரளி, என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் சொல்ல முயல, நீ வாயைத் திறக்காதே என்று முரளி அவளை தள்ளிவிட்டார். அந்த அதிகாலை பொழுது அவர்கள் இத்தனை நாள் கட்டிக்காத்த ரகசிய கோட்டையை ஒரே வினாடியில் தரைமட்டமாக்கியது. இப்போவே வெளியே போடா என்று முரளி மீண்டும் கத்தினார். அர்ஜுன் நகர முற்பட்டபோது ரேகா சட்டென எழுந்து நின்றாள். அவள் கண்களில் இப்போது பயமில்லை. அவனை மட்டும் ஏன் கத்துறீங்க? இதுல என் பங்கும் இருக்கு முரளி என்று அவள் குரல் உயர்த்திச் சொன்னபோது முரளி திகைத்துப் போனார். திமிர் இல்ல முரளி, இது வலி. ரேகா வெடித்து அழுதாள். 12 வருஷமா இந்த வீட்ல நான் ஒரு மனுஷியா வாழ்ந்தேனா? காலையில போனா ராத்திரி வரீங்க, ராத்திரி போனா காலையில வரீங்க, வந்தா தூங்குறீங்க, இல்லன்னா சாப்பிடுறீங்க. என்னைக்காவது என்கிட்ட உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் அன்பா பேசி இருக்கீங்களா? என் மனசுல என்ன இருக்கு, என் உடம்புக்கு என்ன வேணும்னு நீங்க யோசிச்சதே இல்லை என்று அவள் குமுறினாள். முரளி பதில் சொல்ல முடியாமல் மௌனமானார்.
அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீட்ல எனக்கு ஒரு உயிர் இருக்குங்கிற உணர்வே வந்தது. அவன் காட்டின அந்த சின்ன அக்கறை எனக்கு புதுசா இருந்தது. ஆமா, நாங்க தப்பு பண்ணிட்டோம். ஆனா அந்த தப்புக்கு நீங்களும் ஒரு காரணம்தான். ரேகாவின் வார்த்தைகள் முரளியைச் சுட ஆரம்பித்தன. தன் மனைவியின் மனதை படிக்க தவறிவிட்டதை அவர் அந்த நிமிடம் உணர்ந்தார். அர்ஜுன் மெல்ல முன்னே வந்து முரளியின் கால்களில் விழுந்தான். சித்தப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்க நம்பிக்கையை உடைச்சிட்டேன். உங்க மேல இருந்த கோபத்தில இல்ல, என்னோட வயசு கோளாறுல நான் வழி தவறிட்டேன். என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா சின்னம்மாவை எதுவும் சொல்லாதீங்க என்று கதறி அழுதான். அறையில் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. முரளி மெல்ல அர்ஜுனைத் தூக்கிவிட்டார். உறவுகளோட கண்ணியம்னு ஒன்னு இருக்குடா அர்ஜுன். ரேகா சொன்னதுல உண்மையும் இருக்கு. நான் ஒரு கணவனா தோத்துட்டேன், நீ ஒரு மகனா தோத்துட்ட. நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்கிட்டோம் என்றார் தழுதழுத்த குரலில். அர்ஜுன் தன் பையை எடுத்துக்கொண்டான். நான் இங்கே இருக்கிறது இனிமே யாருக்கும் நல்லது இல்லை சித்தப்பா. நான் வேற இடத்துக்கு மாறிடுறேன் என்று சொல்லிவிட்டு ஒருமுறை ரேகாவை பார்த்தான். அர்ஜுன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். சில மாதங்களுக்குப் பிறகு அர்ஜுன் வேறொரு நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்து தன் வாழ்க்கையை ஒழுக்கமான பாதையில் கொண்டு செல்ல முயன்றான். முரளி தனது வேலை நேரத்தை மாற்றிக்கொண்டு ரேகாவுடன் அதிக நேரத்தை செலவிட ஆரம்பித்தார். அந்த ஒரு கசப்பான சம்பவம் அவர்களின் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருந்த பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்களை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்கியது. தவறுகள் மனித இயல்பு. ஆனால் அந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உறவுகளின் கண்ணியத்தை காப்பதே உண்மையான வாழ்க்கையூ. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற விறுவிறுப்பான கதைகளை தொடர்ந்து கேட்க மாயா கதைகள் ஆஃபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம்.